தமிழ் சினிமாவோட நடிகரில் மிகப்பெரிய லைனப்ஸ் வச்சிருக்க ஹீரோவில் ஒருத்தர் நடிகர் விஷ்ணு விஷால். விஷ்ணு விஷாலோட நடிப்பில் அப்கமிங்காக என்னென்ன படங்கள் யாரோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்காருன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விஷ்ணு விஷாலோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மோகன்தாஸ். டைரக்டர் முரளி கார்த்தியோட இயக்கத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. களவு படத்தை இதுக்கு முன்னாடி முரளி கார்த்திக் அவர்கள் இயக்கியிருக்காரு. கிப்ரான் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ரீஎடிட்டிங் ஒர்க் வேலைகள் போய்கிட்டு இருக்கு. நடிகர் விஷ்ணு விஷாலோட லைனப்ஸில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஆரியன். இந்த படத்தில் நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. விஷ்ணு விஷால், செல்வராகவன், சாரதா ஸ்ரீநாத், வாணி போஜன்லாம் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் கூட இணைஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாம் சிஎஸோட மியூசிக்கில் பிரவீன் குமார் என்ற ஒரு அறிமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்குறாரு. டி கம்பெனி மற்றும் விஷ்ணு விஷால் அவர்கள் இணைஞ்சு இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் ராம்குமாரோட காம்போனா செம ஹிட் ஆகும். இப்போது விஷ்ணு விஷாலோட 21வது மூவி டைரக்டர் ராம்குமாரோட இயக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பேஸ்டு மூவியில் இப்போது நடிகர் விஷ்ணு விஷாலோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் அவருடைய 22வது மூவி டைரக்டர் கோகுலோட இயக்கத்தில் ஆக்ஷன் ஃபிலிமாக நடிக்கிறதுக்கு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. கட்டா குஸ்தி படத்தை இயக்கிய டைரக்டர் செல்லா ஆயு இப்போ இவரோட இயக்கத்திலையும் மறுபடியும் நடிக்க போகிறதா விஷ்ணு விஷால் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த படமும் காமெடி அண்ட் ஆக்ஷன் படமாக இருக்க போகிறதா நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. டைரக்டர் ரவிக்குமாரோட இயக்கத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இன்று நேற்று நாளை பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட பூஜையை போட்டும் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஆக்டர் விஷ்ணு விஷால் அவர்கள் புதிய ப்ராஜெக்ட்ஸ் அருண்ராஜ் காமராஜோட இயக்கத்தில் நடிக்கிறதா அறிவிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இணைஞ்சு ஒரு புதிய படம் தமிழ் சினிமாவில் உருவாக போகிறதா தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தை பேச்சுலர் படத்தை இயக்கிய டைரக்டர் சதீஷ் செல்வகுமார் அவர்கள் இயக்கிறதா இருக்காரு. இப்போதைக்கு நடிகர் விஷ்ணு விஷாலோட மிகப்பெரிய லைனப்ஸில் இத்தனை படங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு அஃபிஷியலாக அறிவிச்சே 8 படங்கள் அவருடைய லைனப்ஸில் இருக்குது. மோகன்தாஸ், ஆரியன், விஷ்ணு விஷாலோட 21வது மூவி டைரக்டர் ராம்குமாரோட இயக்கத்திலையும், விஷ்ணு விஷாலோட 22வது மூவி டைரக்டர் கோகுலோட இயக்கத்திலையும் மற்றும் விஷ்ணு விஷாலோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று கட்டா குஸ்தி படத்தை இயக்கிய டைரக்டர் செல்லா ஆயுவோட இயக்கத்தில் மறுபடியும் இன்று நேற்று நாளை பார்ட் 2, விஷ்ணு விஷால் மற்றும் அருண்ராஜ் காமராஜோட ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் விஷ்ணு விஷால் மற்றும் வேல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நடிகர் விஷ்ணு விஷாலோட அப்கமிங்கான மிகப்பெரிய லைனப்ஸில் இருக்குது. ஆனால் அவர் நடிக்கிற அப்கமிங்கான படங்கள் எல்லாமே ஸ்டோரி லைன் ஒவ்வொரு படத்திலும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எந்த படத்துலையும் ஒரே மாதிரி ஸ்டோரி லைன் கிடையாது.